அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா மாவெல்லாம் வச்சு ஏதோ அமைக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இன்றைக்கி நம்ம கோவிலில் பொங்கல் வைக்கும்போது மாவிளக்கு போட்டோம். ஸோ மாவு நிறைய இருக்குது. அவ்வளோ மாவையும் பச்சை மாவாக சாப்பிட முடியாது. நம்ம அந்த மாவு பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி ஏலக்காய் போட்டு அரைச்சி அது கூட வெல்லம் சேர்த்து பசைஞ்சு அதில் நெய் ஊற்றி திரி போட்டு தான் மாவிளக்கு ஏற்றிருந்தோம். சரி, இவ்வளோ இது போட்டிருக்கிறத நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், அவ்வளோ மாவும் பச்சை மாவாக சாப்பிட முடியாததுனால அதை அதிரசமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு குட்டி குட்டியாக ஒரு பிஸ்கெட் சைஸில் தட்டி போட்டிருக்கேன். எண்ணெயில் நல்லாவே பொரியுது. ஆனால் நம்ம நார்மலாக அதிரசம் சுடும்போது நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும் இல்லையா, அந்த மாதிரி வரல. அதனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் பச்சை மாவுலேயே வெல்லம் போட்டு பிசைஞ்சு கலந்து அதிரசம் சுடுறதும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இது சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இதை ரெடி பண்ணலான்னு எடுத்திருக்கேன். ஸோ இருக்கிற மாவை எல்லாத்தையுமே இதே மாதிரி குட்டி குட்டி அதிரசமாக தட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அது பாவு எடுத்து நம்ம பண்ணுவோம் அதிரசம். இது வெல்லம் அதிலே போட்டு பசைஞ்சிருக்கிறதுனால எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நம்ம செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இருக்கிற எல்லா மாவுலேயும் இதே மாதிரி தான் தட்டி போட்டிருக்கேன். ஸோ இதுவுமே சாஃப்டாக தான் இருக்குது. எல்லாத்தையும் செஞ்சிடலாம். செஞ்சு முடிச்சுட்டு எப்படி உள்ளே வெந்திருக்கா, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம கடைசியாக செக் பண்ணலாம். ஒரு வழியாக எல்லா மாவையும் செஞ்சாச்சு. இவ்வளோ அதிரசம் வந்திருக்கு. எடுத்து நம்ம உடச்சி பார்த்துக்கலாம். உள்ள மாவுமே ஏன்னா நல்லா கொஞ்சம் செவக்க தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நல்லா தான் வெந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், உடச்சி பார்த்துடலாம். ஸோ உள்ளேயுமே நல்லா தான் வெந்திருக்கு. டேஸ்ட்டுமே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. நன்றி. நலம் பெறுக, வளம் பெறுக.